பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்கிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தையின் சத்தம் மணவாளனின் சத்தத்தை போல, சத்தத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிற கர்த்தரின் சத்தத்தை போல இந்த சத்தம் இந்த பூமி எங்கும், ஆழங்களிலும் சமுத்திரத்தின் மேலும் வனாந்தரத்திலும் ஒலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொண்டையை பொறுப்படுத்திக் கொள்ளும். பேசும் நல்ல பிதாவே. புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. உடலையே சொல்லுமே. உபத்திரவத்திலே பொறுமை. அநேகருக்கு பொறுமை இல்லை. ஆனால் தேவனோட தாசன் ஊழிய காரணமாக இருக்கிற தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். மறுபடியும் சொன்னார், நான் இந்த உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே ஒரு உபத்திரம் வருகிறது என்றால் அது ஏதோ பெரிய நல்ல காரியங்களே அது செய்ய வருகிறது. ஒருவேளை அந்த உபத்திரவத்தை அவன் போட்டிருந்தாலும், ஆனால் அதை நல்லதாய் மாற்றுகிறவர் தேவன்தான். நீயும் நானும் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர். உடலையே சொல்லுமே. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது 400 வருஷம் உபத்திரவப்படுத்தினான். ஆனால் ஒரு நாள் அந்த உபத்திரவப்பட்டவர்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த உபத்திரவப்பட்டவர்களுக்கு உபத்திரவப்படுத்தினவனிடத்திலிருந்து கொள்ளையாய் பொன்னும் பொருளோடும் அடித்து கொண்டு போகும்படி செய்தார். யார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கிறீர்களோ, முதலாவது நீங்கள் தேவனோட பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறீர்கள், தேவனோட சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், தேவனோட அன்பை ருசிக்கிறீர்கள். நீங்கள் உபத்திரவப்படுகிற பொழுதுதான் அவர் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் ருசிக்க முடியும். அப்படி நீங்கள் கவலைப்படுகிற பொழுதுதான், கவலைப்படாதே என்று அவர் சொல்லுகிற பொழுது அவரும் அவருடைய அன்பும் உனக்கு தெரியும். இந்த பூமியில் அநேகர் உபத்திரவப்படாமல் கவலை இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தோடு வாழ்ந்து ஏதோ கிடைத்த மனைவி பிள்ளைகளுக்கு அப்படியே வைத்து வாழ்ந்து அப்படியே போய் விடுகிறார்கள். இவர்களெல்லாம் தேவனின் அன்பை ருசிக்காதவர்கள். எங்கே எங்கே உபத்திரவம் வருகிறதோ அங்கே எல்லாம் முடிவிலே தேவனோட கரம் இறங்கி வருகிறது. ஒரு நிலையே சொல்லுமே. அவர்கள் தான் அந்த அன்பை ருசிக்க முடிகிறது. கவலைப்படுகிற போதுதான் ஆறுதல் தேவை. இப்போ வாழ்க்கையிலே உபத்திரவப்பட்டது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்திலே பெரிய பெரிய நியாயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இந்த உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அநேகருக்கு பொறுமை இல்லை. 2 தேசத்தார்கள், அகாயா பட்டணத்தாரும் மெகதோனியா தேசத்தாரையும் பார்த்தோம். அவர்கள் தேவனுக்காக இருந்த பொறுமையை பார்த்து, அந்த உபத்திரவத்தை பார்த்து தேவனோட வருகை காத்திருக்கிறவர்களை மாறினார்களாம். என்ன இவ்வளவு உபத்திரவத்திலும் இவ்வளவு பொறுமையாய் தேவனுக்காக இருக்கிறார்களே என்று நற்சாட்சி பெற்றார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தார் பவுலோட இருந்தவர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீ பொறுமையாக இருந்தாயா? அது உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க சொல்லுகிறது வேதவஸ். உங்களெல்லாம் நீங்கள்லாம் உபத்திரவப்படவில்லை, ஆனாலும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நீ உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்து பார். சிலர் உபத்திரவப்படுகிறார்கள். மனுஷர்களுக்கு ஒரு புறம் உபத்திரவம், இன்னொரு புறம் ஆத்துமாக்களுக்கு உபத்திரவம். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார். பூமியிலே மனுஷர்களாக இருந்தபோது உபத்திரவப்பட்டார்கள். சிலர் ஆத்துமாக்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த உபத்திரவம் பெரிய நன்மையை நமக்கு கொடுக்க போகிறது. உடலையே சொல்லுமே. ஏன் இதையெல்லாம் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? இவங்களெல்லாம் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்களெல்லாம் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருந்தால், நீங்களெல்லாம் இந்த பொறுமையிலே நீங்கள் வாழ்ந்தால், நீங்கள் அந்த பொறுமையான வாழ்க்கைக்குள்ளே
நீங்கள் நடந்தால், வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைப்போம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நாங்கள்லாம் பிழைக்கணும், ஊழியக்காரங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கும். எவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அதனால தான் ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். பொறுமை பொறுமை. வாசிப்போமா? வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். சில நேரங்களிலே தேவனுக்காக வாழுகிற போது, தேவனோட சத்தியத்திற்காக வாழுகிற போது, தேவனோட உண்மைக்காக வாழுகிற போது சில உபத்திரவங்களின் பாதைகளில் கடந்து போய்தான் ஆக வேண்டும். ஐயோ, என்னை குறித்து என் பிதா சொல்லிவிட்டாரே, நான் உபத்திரவப்படவில்லை என்றால் என் ஜனங்கள் பாழாய் போய்விடுவார்களே, என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டுமே, என் ஜனங்கள் உயிர் பெற வேண்டுமே, என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டுமே, என் ஜனங்கள் உயிர் தழுதலிலே பங்கு பெற வேண்டுமே, நான் உபத்திரவப்பட்டால் அது நல்லதுதான் என்று சொல்லி தேவன் பிதாவினிடத்தில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷனாய் மரியாளின் வயிற்றில் பிறந்து இந்த பூமியிலே மனுரூபம் எடுத்தார். 33.5 வருஷம் அவர் மனுஷனோடு மனுஷனை உலாவி நடந்தார். ஒரு நாள் அவர் பிறந்த நாள் முதல் அவரை உபத்திரப்படுத்த நினைத்தார். அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவரை உபத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோது எத்தனித்தார். அன்றைக்கே அவருக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. அவர் 30 வயதிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை கொலை செய்ய, அடிக்க, குற்றப்படுத்த வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவப்பட்டு கொண்டே இருந்தார். கடைசியாய் அந்த உபத்திரவம் அவரை சிலுவை சுமக்கும்படி வைத்தது. அவருடைய சரீரங்களை அடித்தார்கள். சரீரத்திலே காயங்கள், சரீரத்திலே ஆணிகள், சரீரத்திலே முள்முடி, சரீரத்திலே வலி, ரத்தம் பீந்து ஓடுகிறது. இன்னொரு புறம் அவமானம், நிந்தை, சொல்லி முடியாத உபத்திரவங்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தையும் உங்களுக்காக, உனக்காக, எனக்காக, இந்த பூமியின் குடிகளுக்காக அந்த உபத்திரவம் நல்லதென்று அறிந்து அந்த உபத்திரவத்தை தான் சுமந்தார். உடலையே சொல்லுமே, ஐயோ எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, என்னெல்லாம் யாரும் சிலுவையில் அடிக்கக்கூடாது, என்னை அவமானப்படுத்திடக்கூடாது, நான் தப்பு செய்யலை, நான் யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிலாம் அவர் சொன்னார. அவன் சொல்வது எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தார். செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொன்னார்கள். எவ்வளவு நெருக்க முடியுமோ நெருக்கினார்கள், ஒடுக்க முடியுமோ ஒடுக்கினார்கள், நொறுக்க முடியுமோ நொறுக்கினார்கள், அடிக்க முடியுமோ அடித்தார்கள், உபத்திரவப்படுத்த முடியுமோ உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனாலும் அந்த உபத்திரவம் வரும் என்றும் அறிந்தும் அந்த உபத்திரவம் நல்லது, அது என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மீட்பு, என் பிள்ளைகளுக்கு ஒரு உயிர் தழுதலில் பெரிய பங்கு என்று சொல்லி தேவன் அந்த உபத்திரவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் ஒரு நாள் அவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் உபத்திரவம் நல்லது அல்ல என்று நினைக்கவில்லை. எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி கொண்டு தெரியவில்லை. பொறுமை இழந்து நடக்கவில்லை. உங்களை விட கோடி மடங்கு உபத்திரவப்பட்டார். ஆனால் அந்த உபத்திரவத்திலும் பொறுமையாக இருந்தார். உடைய சீஷர்கள் உபத்திரவப்பட்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். பவுல் உபத்திரவப்பட்டார், பொறுமையாக இருந்தார். இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். பவுல் ஒருவனை அனுப்புகிறார். இனி எப்படி நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? நான் செஞ்ச வேலை வீணா போயிடக்கூடாது. சோதனைக்காரன் உங்களை சோதனைப்படுத்தினாரா?
உங்கள் விசுவாசத்தை சோதித்தானா? இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படி ஒருவனை பவுல் அனுப்புகிறார். உங்கள் விசுவாசத்தை எல்லாம் பார்க்கும்படி நான் ஒருவனை அனுப்பி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? இல்லை சோதனைக்காரன் சோதிக்கிற பொழுது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறாய். அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து தீமோத்தேயு வந்து பார்த்துவிட்டு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு. என்ன சொல்லுகிறார்? பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா சோதனைக்காரன் சோதிக்க வருகிறார். உபத்திரம் வரும் என்று பவுலுக்கு தெரியும். அதையும் சொல்லிவிட்டு போய் விடுகிறார். ஒரு பிரயாணப்பட்டு வேற தேசத்துக்கு போய்விட்டார். ஆனாலும் மனம் கேட்கவில்லை. ஐயோ, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, நான் இவ்வளோ வேலைகளை செய்து உபதேசங்களெல்லாம் சொல்லிவிட்டு வந்தேனே என்று சொல்லி தீமோத்தேயுவை அனுப்புகிறார். நீ போய் சோதனைக்காரன் சோதனை செய்திருக்கிறானா, உடைய விசுவாசங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, உடைய அன்பு எப்படி இருக்கிறது, போய் பார்த்து விட்டு வர சொல்லு, போய் பார்த்து விட்டு வா என்று தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயும் புறப்பட்டு வருகிறார். வந்து பார்த்து ஜனங்களோட விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு. அவனை என்ன அர்த்தம்? பவுல் அங்க இல்லைனாலும் அந்த ஜனங்கள் பவுலை மறக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பவுலோட உபதேசங்களை மறக்கவில்லை. அவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை, பவுல் ஜெபித்த ஜெபத்தை அவர்கள் மறக்கவில்லை. உபத்திரம் வரும் என்று சொன்னார். உபத்திரம் வந்தது. அப்பொழுது கூட அந்த ஜனங்கள் பவுலை நினைத்து கொண்டே இருந்தார்களாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ இங்கேருந்து இந்த இடத்தோடு போன உடனே மனதில் உன் காரியத்தை நினைச்சுக்கிறது இல்லை. நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல. பவுலுக்கு எப்படி ஜனங்களை பார்க்க ஆசையா இருந்ததோ, ஜனங்களுக்கும் பவுலை பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்ததா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. அதுதான் நற்செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. என்னது? அதுதான் குட் காஸ்பல். இயேசு பிறந்த நற்செய்தி சொல்றாங்கல்ல. கிறிஸ்துமஸ் அன்னி போய் சொல்லுவாங்க வீடு வீடா. அதே போல அடுத்து ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? ஜனங்கள் தேவனும் தேவனோட தாசனையும் தேவனோட வசனத்தையும் வாஞ்சையாக இருக்கிறார்கள். தேவனோட தாசனும் தேவனோட ஊழியக்காரனும் ஜனங்களை பார்க்க வாஞ்சையாக இருக்கிறார். இதுதான் குட் நியூஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதான் நற்செய்தி. பவுல் என்ன சொல்றாரு? இந்த நற்செய்தி கேட்டோன்னே ஒரு அவ்வளோ சந்தோஷம். என்னை பார்க்க ஜனங்க இவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. நான் இல்லாதப்ப கூட என்னை குறித்து பேசுகிறாங்களா, நான் இல்லாதப்ப கூட தேவனுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்களா, நான் இல்லாதப்ப கூட இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே அது பவுலுக்கு ஒரு பெரிய நற்செய்தியாக இருந்ததா. நற்செய்தி சொன்னதுனாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே. எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் உபத்திரவம் வந்தது. நான் சொல்லணும், நீங்க எவ்வளோ உபத்திரவம் வந்தது. ஆனால் இந்த உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். எப்பா, நம்ம போய் உபதேசம் பண்ணிட்டு வந்தோம், செய்தி சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணோம், என் ஜனங்க இவ்வளோ வாஞ்சியா இருக்கிறாங்க, அதனால எனக்கு வர்ற கஷ்டம்லாம் குறிச்சு கவலை இல்லை. என் ஜனங்கள் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தினாலே ஆறுதல் அடைந்தோம் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க எப்படி ஊழியக்காரன்ட்டு இருக்கீங்க? உங்களால் ஊழியக்காரனுக்கு ஆறுதல் வருதா, இல்லை உங்களால் ஊழியக்காரனுக்கு வருத்தம் வருகிறதா? உங்களுக்காக இந்த பவுலுக்கு வருத்தம் வருதா, இல்லை உங்களுக்காக இந்த பவுலுக்கு ஆறுதல் வருதா? இல்லை இந்த பவுல் உபத்திரவப்படுறப்ப நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் உங்களை பிசாசு சோதிக்கிற சோதனையை நீ ஜெயிக்கிறத பார்த்து எனக்கு நீங்கள் இதுவரையும் ஆறுதலை கொண்டு வந்து கொடுத்தீங்களா, வருத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்களா? அப்போ எப்படி இருந்தால் எனக்கு ஆறுதல் வரும்? எனக்கு ஃபோன் பண்ண என்ன சொல்லும்? ஐயா, இந்த வசனத்தின்படி பிசாசை ஜெயிப்பீர்கள் சொன்னீங்க, நாங்கள் பிசாசை ஜெயிச்சிட்டோம். இந்த வசனத்தின்படி என்ன தேய்ச்சி ஜோமனா நோய் சுகமானு யாக்கோபுல சொல்லுது. நாங்கள் அப்படி ஜோமனினோம், நோய் குணமாயிருச்சு.
பேதுருவில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான்னு சொன்னீங்க. இந்த வசனத்தின் முன்னாடி நாங்கள் ஏற்றுறோன்னா ஓடிட்டா. இப்படி யாராவது எனக்கு சொன்னீங்களே? ஐயோ நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க சொன்னீங்க, எவ்வளோ உபத்திரவத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம், இந்த தேவனோட வார்த்தை இருக்கிறவங்களும் எங்களுக்கு கவலை இல்லை, இப்படி யாராவது எனக்கு சொன்னீங்களே? அப்போ உங்களிடத்துல இருக்கிறது அன்பு உண்மையான அன்பு இல்லை, உங்களிடத்துல இருக்கிற விசுவாசம் உண்மையானது இல்லை. சோதனை காரணம் உங்களை சோதிக்கிற பொழுது நீங்கள் உங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். பவுல் இல்லாத பொழுதும் சோதனைக்காரன் போய் சோதிக்கிற பொழுதும், ஆனால் ஜனங்கள் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் உபத்திரவம் வந்தாலும், ஆனால் பவுல் மேலே வைத்த அன்பும் விசுவாசம் மாத்திரம் குறையாமல் இருந்தது. ஒரு அலையே சொல்லுவோமே. இன்னைக்கு ஃபோன் இருக்கு, மொபைல் இருக்கு, பவுல் பிரசங்கம் பண்ணப்பெல்லாம் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு வேலை ஒரு தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்துக்கு போயிருந்து அங்கே இருந்து அங்கே வரணுனாலே கப்பல் ஏறி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போ ஜனங்களை எப்படி காத்திருப்பாங்க? உட வார்த்தை உபதேசத்தில் தான் விசுவாசமாக இருந்தார்கள். எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? இவ்வளோ உபதேசங்க இடங்களை கேட்டிங்களா, எங்கே போச்சு? ஊழியக்காரன் நீங்கள் உண்மையாக அன்பு வச்சுருக்கீங்களா? இல்லை ஊழியக்காரன் சொன்ன உபதேசத்தில் உண்மையாக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்கிற உபதேசத்தை கேட்டுக்குங்க. நீங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாக இல்லாமல் தேவனிடத்திலிருந்து இறக்கத்தையும் உருக்கத்தையும் மட்டும் வாங்கிடலாம் நினச்சிடாதீங்க. எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். பவுலுக்கு நேரிட்ட அந்த இக்கட்டு உபத்திரம் பெருசாக தெரியல. ஐயோ அந்த ஜனங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க, தேவனை நினைக்கிறாங்க, இவ்வளோ அன்பாக இருக்காங்க, இவ்வளோ பாடுகள் இருந்தாலும் உபதேசத்தில் நிற்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு ஆறுதல். உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஊழியக்காரன் பிழைச்சிருக்கணும். ஊழியக்காரன் தேவன் ஊழியம் செய்யணும்னா விசுவாசிங்க கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அங்கே நீங்கள் உபதேசத்தில் நிலைச்சிருக்க மாட்டீங்க, பொறுமையாக நிலைச்சிருக்க மாட்டீங்க, உபத்திரவத்தில் நிலைச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் தேவன் கொடுக்கணும். அதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா வேதத்தில்? போல் என்ன சொல்கிறப்ப, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் அது போதும், நாங்கள் படிச்சுப்போம். 100 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் உங்களுக்காக நாங்கள் வாழ்வோம். அதுதான் அர்த்தம். உண்மையிலே ஒரு சபைக்கு நல்ல அன்புள்ள விசுவாசமுள்ள பொறுமை உள்ள ஒரு விசுவாசி கிடைக்கிறது அந்த ஊழியக்காரனுக்கு பெரிய பொக்கிஷம். ஒரு அலையா சொல்லுவோமே. எது பொக்கிஷம்? ஒரு ஊழியக்காரனுக்கு பெரிய பொக்கிஷம் எது? அன்புள்ள விசுவாசி, விசுவாசமுள்ள விசுவாசி, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிற விசுவாசி. இது 3 இருக்கிற சுபாவம் இருக்கிற ஒரு விசுவாசி அந்த சபைக்கு கிடைத்தா ஊழியக்காரன் இன்னும் பிழைத்திருப்பான். ஒரு அல்லையே சொல்லுவோமே. ஒரு ஊழியக்காரன் பிழைச்சிருக்கணும்னா காணிக்கை கொடுக்குறவனால பிழைச்சிருக்க முடியாது, பொன் பொருள் கொடுக்குறவனால பிழைச்சிருக்க முடியாது. ஊழியக்காரனோட வார்த்தையின் மேலே அன்பு வைக்கிற ஜனங்களாலே, விசுவாசம் வைக்கிற ஜனங்களாலே, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிற ஜனங்களினாலே ஊழியக்காரன் பிழைத்திருப்பான். பவுலே சொல்ற பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்போ இந்த பொறுமை எப்படிப்பட்டது, இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அப்போ இந்த மாதிரி செய்தியை கேட்டு தான் பவுல், தீமோத்தேயு, பர்னபாஸ் இவங்களெல்லாம் பலனடைந்திருக்கிறார்கள். ஒரு உபதேசங்களை ஒரு காரியங்களை சொல்லிட்டு போனால் ஜனங்க அதை அப்படி பிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களெல்லாம் குறித்து இந்த பூமியில் பெரிய சாட்சி உண்டாகணும். உபத்திரவத்தில் பொறுமை, அன்பு, விசுவாசம், நீதிமான் நீதி மாட்டி அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ரொம்ப நியாய சங்கத்தில் உட்காந்து நியாயஸ்திரி மாதிரி நியாயத்தெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் மனுஷனோட நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நீதியெல்லாம் அவமானப்பட்டு போகிற காலம் வந்துடும். எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையாய் ஊழியக்காரன் மேலும் வார்த்தையின் மேலும் விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலைகளும் மாறாத அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உடலையே சொல்லுமே. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்போ ஊழியக்காரனை நிம்மதியாக வைக்கிறதே நீங்கள் தேவனுக்குள்ளே நிலைச்சிருக்கிறதா. இப்போ உபத்திரவத்தில் பொறுமை, தேவனோட ஊழியக்காரன் மேலும் இந்த தேவனோட வார்த்தையின் மேலும் வைக்கிற விசுவாசம், அன்பு. உண்மையிலே நல்ல போதகனுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விசுவாசி தான் பெரிய பொக்கிஷம். அவங்க கொடுக்குற பணம் பொருள் அது எதுவுமே இல்லை. உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிற, என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் பொறுமையாக இருக்கிற
ஊழியக்காரன் மேலே அன்பாக இருக்கிற, தேவன் மேலும் ஊழியக்காரன் மேலும் விசுவாசமாக இருக்கிற அன்பேற்பட்ட விசுவாசி தான் விலையேற பெற்ற விசுவாசி. ஆமென். ஒரு அல்லையே சொல்லுமே. ஹalleluya. தட் இஸ் கால்டு ப்ரீஷியஸ் பிலீவர். அவங்க தான். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஊழியக்காரனுக்கு பிழைப்பே விசுவாசிங்க நிலைச்சிருக்கிறது தான். எதில்? உபதேசத்தில், உபத்திரவத்தில் பொறுமையாய் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கணும். உடைய வார்த்தையின் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி விசுவாசிகள் நிலைத்திருந்தால் கர்த்தருக்குள் நாங்கள் பிழைத்திருப்போம். பவுல் சொல்றார், நீங்கள் எவ்வளோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி. என் ஜனமே, ஒருவேளை நீங்கள் உபத்திரப்படுவீர்களே, ஆனால் உங்கள் உபத்திரவத்தை ஒரு நாளும் அற்பமாக எண்ண மாட்டார். ஐயோ என் பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள், இந்த உபத்திரவத்தை பார்ப்பார். என் பிள்ளைங்கள்லாம் உபத்திரவப்படைச்சோம், அதெல்லாம் உன் சொந்தக்காரன், உன் புருஷன், அவங்க தான். மனைவி நலம் தப்பினால் இந்த உடம்பு செல்லும் ஒரு 4 நாள் ஒரே பாசமாக விசாரிப்பான். ஒரு 5ஆம் நாள், ஒரு மாதம் ஆச்சுன்னு வச்சுக்க, ஆமாம்மா உன்னை பார்க்குறதே வேலையா அப்படின்னு சொல்லிடுவான். அற்பமாக எண்ணி விடுவான். ஆனால் நான் சொல்லுகிற தேவன், நீ சபையிலே சிலர் அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருவர் தான் உபத்திரவப்பட்டவனோட உபத்திரவத்தை என்ன பண்ண மாட்டார், அற்பமாக எண்ண மாட்டார் என்ற அந்த உபத்திரவம் நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நல்லது போய் அவர் எப்படி அற்பமாக எண்ணுவார்? ஆனால் நீங்கள் அற்பமாக எண்றீங்க. தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். நமக்கு உபத்திரவம் எல்லாம் வந்துருச்சுன்னா உபத்திரவத்தை ஒரு அற்பமாக எண்ண மாட்டாராம். அவர் அற்பமாக எண்ணி இருந்தால் அவர் உபத்திரவப்படும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவானவர் சிலுவையை சுமந்திருக்க மாட்டார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கிறதோ நம்முடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தகப்பன் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ நீ அநேகர் தாயை போல தான் பிள்ளை இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு கிறிஸ்து தாயா இல்லை, அதனாலே நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை போல இல்லை. இந்த உலகத்தில் பெற்ற தாயை போல இருக்கீங்க. தாய்க்கு என்ன குணம் இருக்கோ அது அப்படியே பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 சேர்த்து இருக்கு. அப்போ உனக்கு இயேசு தாயாக இருந்தால், இயேசு தகப்பனாக இருந்தால், இப்போ இயேசுவை போல பிள்ளைகள் இருப்பீர்கள். அதுதான் தாயை போல பிள்ளை, தகப்பனை போல. ஆனால் ஏன் பழமொழி தாயின்னு சொன்னான்னு தெரியல, தகப்பன்னு சொல்லாமல். உங்கள் பெற்ற தாயோட சுபாவம் இருக்கக்கூடாது. உங்கள் தாய் பெக்க காரணமாக இருந்தார், அவருடைய சுபாவம் வர வேண்டும். அப்படி வர வேண்டுமானால் நல்ல தாய் நல்ல தகப்பன் இயேசுதான். ஒரு அல்லையா சொல்லுவோமே. தேவாவியானவர் சொல்லுகிறார், பார்க்குற உன் மேலே அன்பு வைக்கலான்னா என் மேலே வச்சுருவாங்களான்னு கேட்குறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? வாசிக்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். நாம தான் உபத்திரவத்தை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுறது. ஐயோ இதுகிட்ட போய் பேசினா ஏதாவது, இது போய் தொட்டா ஏதாவது ஆகிடும், ஐயோ தொட்டா ஓட்டிக்கும். அவரே குஷ்டரோகி தொட்டு சுகமாக்குறாரு. அவர் தொடலாம், ஆனால் நாம் தொட மாட்டோம், விசாரிக்க மாட்டாங்க. சில ஜனங்களெல்லாம் காரில் வரவங்க பைக்கில் வரவங்கள அற்பமாக எண்ணுவாங்க, பைக்கில் வரவங்க சைக்கிளில் வரவங்கள அற்பமாக எண்ணுவாங்க, சைக்கிளில் வரவங்க நடந்து வரவங்கள அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் அவர் அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டாராம். ஏன் பிள்ளைங்க உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஒரு அலையா சொல்லுமே. என்னன்னா, நீ அநேக உபத்திரவப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்களோட உபத்திரவத்தையும் ஒரு அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், மறைக்க மாட்டார். நீ கூப்பிடுற எல்லா ஆத்துமாவின் கூப்பிடுதலையும் நீ கேட்டு அருள போகிறார். ஒரு அருளையா சொல்லுவோமே. உபத்திரவப்பட்டவனோட உபத்திரவத்தை அற்பமா எண்ணாம, ஐயோ
என்ன சரீரம் இப்படி இருக்கு, அப்படி அருவருக்காம நம்மோட முகத்தை மறைக்காம இருந்து பொறுமையா இருந்தது நிமித்தம் இரக்கத்தையும் உருக்கத்தையும் வாங்கின ஒரு தேவனோட தாசனை, என் சகோதரனை உங்களுக்கு முன்பே ஒரே ஒருத்தரை வைக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பேர்பட்ட ஒரு தேவனோட தாசன் தான் நான் நேசிக்கிற என் சகோதரன், என் சகோதரனாகிய யோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தை நான் வாசித்து பார்ப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ, இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயும், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமாயும் இருப்பேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் இரக்கத்தையும் உருக்கத்தையும் பொறுமையாக இருந்து வாங்கின ஒரே ஒரு தேவனோட ஊழியக்காரன் என் சகோதரன் யாரு? யோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோபு உபத்திரவப்பட்ட பொழுது அந்த உபத்திரவத்தை தேவன் அற்பமாக எண்ணல. அன்னைக்கு அவன் என் தாசன் தான் அப்படிதான் வச்சிருந்தார் தேவன். அந்த சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்த பொழுது அது அருவருக்கல தேவன் என் தாசன். யோபு இதெல்லாம் நினைத்து கதறுகிற பொழுது முகத்தை மறைக்கல, நேராக வந்து பேசினார். அப்போ இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவரே இப்படி இருக்கிறப்ப நாம எப்படி இருக்கணும்? உபத்திரவப்படுறவனோட உபத்திரவத்தை பார்த்து அற்பமாக எண்ணக்கூடாது, அருவருக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது, ஓடி ஓடி போய் செய்யணும். உங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த தாசனை குறித்து பார்ப்போமா? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்களெல்லாம் இந்த பூமியில வாடுகிற நாட்களிலே தைரியமடைய உங்களுக்கு முன்பாய் சாட்சியாக பாத்திரமாக இருக்கும்படி தேவனோட தீர்க்கதரிசிகள் தேவன் வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் துன்பப்படுத்தின பொழுது எப்படி பொறுமையா இருந்தார்களோ அதை நாம் திருஷ்டாந்தமாக வைத்துக்கணுமா? முதல்ல வாசிப்போம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு துரத்துறா அப்படின்னா உடனே முடிவு பண்ணிக்கணும், யாரை கொண்டு வந்து நிறுத்தணும்? எலியா தீர்க்கதரிசி. ஐயோ அடிக்கிறாங்க, நம்மளை குடியில் போட்டுட்டாங்க, திருஷ்டாந்தமாக யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தணும். ஓடிடு, கொலை செய்வான் அப்படின்னு அறிந்தா மோசேவை கொண்டு வந்து நிறுத்திடணும். நியாயம் செய்ய போய் மோசேவை கொலை செய்யும்படி வகை தேடினார். மோசே எகிப்தை விட்டு ஓடி வந்தார். சகோதரர்கள் குடியில் போட்டு அடித்தார்கள். உன் சகோதரன் எப்படி பண்ணான்னா உடனே உன் இருதயத்தில் படி திருஷ்டாந்தப்படுத்தணும். எவ்வளோ அடித்த பொழுதும் யோசேப்பு பொறுமையாக இருந்தார். தன் சகோதரர்களை துன்பப்படுத்தினார்கள், விற்று போட்டார்கள், பொறுமையாக இருந்தார். பொறுமைக்கு தேவன் கொடுத்த பதில் எகிப்தின் அதிபதி. இப்படி வரணும். பொறுமையாக இருக்கணும்னா அந்த பொறுமையை உங்களால் ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? தேவனோட தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து வச்சுக்கணும். பொறுமையாக இருந்தவங்களை கொண்டு வந்து வச்சுக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னா இந்த துன்பம் இதற்கு முன்னாடி யாருக்கோ வந்திருக்கு. ஒன்றும் புதுசாக துன்பம் அனுபவிக்கல. உங்களுக்கு முன்னாடி இந்த துன்பத்தின் பாதையிலே நடந்து வந்திருக்கிறார்கள். துன்பப்படுதலுக்கு சில தீர்க்கதரிசிகள், நீடிய பொறுமைக்கு சில தீர்க்கதரிசிகள், சில தேவனோட தாசர்கள். அவங்கள நினச்சிக்கணும், நீ பொறுமையாக தான் இருக்கணும், நீ வேதத்தை தூக்குனா பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். வேதத்தில் இருக்க தேவனோட தாசர்கள் தீர்க்கதரிசிகளை நீ திருஷ்டாந்தமாக வச்சுக்கணும் இருதயத்தில். இப்போ அவர்களெல்லாம் துன்பப்படலாம், அந்த ஸ்திரீகளெல்லாம் துன்பப்படலாம். இப்போ எங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வரக்கூடாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ ரோஸ் பெட்டட். ரோஜாப்பு மெத்தை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் உபத்திரவங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீ சொகுசா வாழ்றவனுக்கும் கிறிஸ்துவும் சம்மந்தமே இல்லை. எதையுமே ஒருவன் இழக்காமல் இருந்தான்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. அப்படி வேதத்தில் யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் இருந்தார், மொத்தத்தையும் இழந்து போயிட்டார், சாலமோன். அவ்வளோதான்.
துன்பமெல்லாம் புதிதானதல்ல. எவ்வளோ தேவனோட தாசர்களோட மனைவிகளெல்லாம் பெரிய துன்பங்களை பட்டிருக்கிறார்கள். வேதத்தில் பாடுகளும் உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். யோபோட மனைவி ஒரு குறை சொல்லியிருந்தாலும் யோபு ரோட்டில் குஷ்டமாக இருந்திருக்கிறப்ப யோபு மனைவி நிம்மதியாக இருந்திருக்கும். இல்லை ஜனங்க நிம்மதியாக தான் இருக்க விட்டுருப்பாங்களே. இல்லை அந்த பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் இறந்து போனப்போ எவ்வளோ வருத்தம் வந்திருக்கும். யாருமே லகுவாயெல்லாம் வரவில்லை. எல்லாரும் பெரிய பெரிய பாடுகள் உபத்திரவங்களோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருந்தவர்கள் குணசாலியான ஸ்திரீகளாய் மாறினார்கள், நற்குணசாலிகளாய் மாறினார்கள். யார் பொறுமையாக இல்லையோ, உபத்திரவத்தில் பொறுமையாக இல்லையோ, நீடிய பொறுமையாக இல்லையோ, அவர்கள் தன் வாழ்வை இழந்து போய் நீயும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். என் சகோதரரே, ஸ்திரீகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் ஒரு லிஸ்ட் போட்டுக்க, இவருக்கு வராத துன்பமா அப்படின்னு சொல்லி. எல்லாரை விட அதிக துன்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தான். நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா யாருமே சகிக்காத, யாருமே உபத்திரவப்படாத, யாருமே நெருக்கப்படாத, யாருமே கஷ்டப்படாத அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்துடல. உங்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் அப்படியே வானத்தில் அப்படியே குதிச்சு வந்த மாதிரி பேசக்கூடாது. நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நீ பொறுமையா இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பாக்கியவனும் பாக்கியவதியா இருப்ப. இயேசு சொன்னார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே சொல்லுகிறார், பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பொறுமைக்கு பெரிய பரிசு இருக்கிறது. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அவரோட பொறுமையும் பார்த்திருக்கீங்க, அவரோட முடிவு எப்படி இருந்ததையும் பார்த்திருக்கீங்கிறார். அவர் உபத்திரப்பட்டதையும் பார்த்திருக்கீங்க, ஒரு பொறுமையாக இருந்ததும் பார்த்திருக்கீங்க. 42ஆம் அதிகாரத்தில் ஒரு முடிவையும் பார்த்திருக்கீங்க. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார், அதை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டார். பொன்பொருள் மாத்திரமல்ல, இழந்து போன 10 பிள்ளைகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் யாரும் வாங்கல, அவர் தான். முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபோட ரெட்டிப்பான நன்மை வந்துடும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துடும். வரணுன்னா முதல்ல உங்ககிட்ட உபத்திரவப்படுறது நல்லதுன்னு தெரியணும். உனக்கு துன்பப்படுதலுக்கும் பொறுமைக்கும் சில தீர்க்கதரிசிகளை நீ வச்சுக்கணும். நீ யோபை போல பொறுமையா இருக்கணும். யோபை போல முடிவை தேவன் உனக்கு கொடுப்பார். உரலையே சொல்லுமே. முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த உருக்கத்தையும் இரக்கத்தையும் வாங்கின தேவனோட மனுஷன்தான் தேவனோட தாசனாகிய யோபு. ஆமென். உரலையே சொல்லுமே. அப்ப நீ பொறுமையா இருந்துட்டாலே, ஏன் இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் இன்னைக்கு எனக்கு சுகம் நடக்கல, ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதமாகல? கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்கறதுக்கு 10 மாதம் காத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அநியாயமாக விதைச்சிட்டு வந்து பாவத்திலும் சாபத்திலும் சிக்கிட்டு இருப்பீங்க. வந்த உடனே உனக்கு நடந்துடணும். பொறுமை கிடையாதா? பொறுமையாக இருக்கணும், நீ பாக்கியவானாக இருப்ப. பொறுமையாக இருக்கணும், நீ பாக்கியவதியாக இருப்ப. பொறுமையாக இருக்கணும், யோபின் முடிவை போல சரீரமும் பலனடையும், சரீரமும் சுகமடையும். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொள்ளலாம். தேவனோட உருக்கத்தையும் இரக்கத்தையும் விசேஷித்தமாகி பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. எந்தெந்த ஆத்துமாக்கள் சிறைப்பட்டு போய் இவ்வளவு நாட்கள் தேவன் ஒரு நாள் நம்மை காப்பார் என்று பொறுமையாய் இருந்ததோ, அந்த பொறுமைக்கு தேவன் கொடுக்கிற இன்றைக்கு முடிவு, தேவனோட உருக்கமும் இரக்கமும் ஆத்துமாக்களின் மேலே இறங்கி வரப்போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் இரக்கம் உள்ளவர் என்று நிரூபிக்க போகிறார். இனி நான் பொறுமையாயிருப்பேன். எனக்கு துன்பம் வந்தா ஏன் இங்க வலிக்குது, ஏன் கை வலிக்குது, கால் வலிக்குது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. துன்பப்படுதலுக்கு தேவனோட தாசர்கள் பட துன்பத்தை நீ எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சு நீ ஜெபம் பண்ணணும். பொறுமையை யார் பொறுமையாக இருந்தால் பொறுமையை எடுத்துக்கணும்.
உபத்திரவப்பட்டது நல்லதென்று தாவீதை போல வாழ கற்றுக்கணும். யோபோட முடிவை போல நீ பொறுமையாக இருந்து பாக்கியவான் பாக்கியவதியாய் மாறி இழந்து போனதை 2 மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிலையே சொல்லுமே, யோசேப்பை போல பொறுமையாக இருந்து தேசத்தில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். தாவீதை போல பொறுமையாக இருந்து உபத்திரவப்பட்டது நல்லதென்று இஸ்ரவேலை ஆளுகிறவனாய் மாற வேண்டும். பொறுமைக்கு விலையேற பெற்ற பரிசு இருக்கிறது. உன் இருதயத்தில் நீ ஆலோசனை பண்ணணும். ஐயோ, இந்த துன்பத்துக்கு பொறுமைக்கு யோபு இருக்காரு. துன்பம்னா இவ்வளவு கிடைக்காத துன்பமா? அண்ணன்லாம் எவ்வளோ துன்பப்பட்டது. சாமுவேலை பெற்று எடுத்த உடனே ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் கடன்னு இன்னொரு 3 பிள்ளையை பெற்று போடுது. அநேகருக்கு துன்பம், ஸ்திரீகள் எல்லாம் துன்பப்பட்டிருக்கிறார்கள். தேவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய பொறுமையை கேட்டு வாங்கிக்க, தேவனத்தில் அன்பை கேட்டு வாங்கிக்க, விசுவாசத்தை கேட்டு வாங்கிக்க. உபத்திரவப்படுகிறது நல்லது, பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற எண்ணம் வர வேண்டும். கண்களை மூடுவோம், அவரிடத்துல ஒப்புக்கொடு. நான் பொறுமையா இருப்பேன் யோபுவை போல, ஆனால் ஒரு நாள் உம்முடைய பார்வையில் நான் பாக்கியவானாக இருப்பேன். ஒரு நாள் உம்முடைய பார்வையில் நான் பாக்கியவதியாக இருப்பேன். யோபுவின் முடிவு என்ன என்று எனக்கு தெரியும். நீ 2 மடங்கு ஆசீர்வதித்தீர். இழந்து போன பொன் பொருளை கொடுத்தீர். இழந்து போன செத்து போன பிள்ளைகளெல்லாம் திரும்ப கொடுத்தீர். இன்னும் ஆயுசு நாட்களை கொடுத்து உயிரோட வாழ வைத்தீர். என்னையும் அப்படி செய்வீர். நான் பொறுமையாக இருப்பேன். என் பொறுமைக்கு என் தேவன் அவரோட உருக்கத்தையும் இரக்கத்தையும் கொடுக்க போகிறார். உடலையே சொல்லுமே, இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பவுல் ரோமர் 12:12 சொல்லுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று சொல்லி. இவ்வளவு நேரம் உபத்திரவத்தையும் உபத்திரவப்பட்டவர்களையும் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவனிடமையும் நாங்கள் பார்த்தோம். அவ்வளவு பெரிய உபத்திரவத்திலும் பொறுமையாய் இருந்தவர்களையும் பார்த்தோம். ஆண்டவரே, கடைசியாய் உம்முடைய தாசனும் என் சகோதரனை குறித்து பார்த்தோம். தன் பிள்ளைகளை இழந்து போய், தன் ஆஸ்திகளை இழந்து போய், ஆடு மாடுகளை இழந்து போய், சரீரத்திலே சுகத்தை இழந்து போய், சரீரத்திலே பலத்தை இழந்து போய், நிம்மதியை இழந்து போய், கொடிய நோயோடும் உபத்திரவத்தோடும் நெருக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த பொழுதும் உம்முடைய தாசனும் என் சகோதரன் யோபு பொறுமையாய் இருந்ததையும் அதன் முடிவையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர், அவருக்கு நீ மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருந்து இனி நாங்களும் அப்படி இருப்போம். உம்முடைய மிகுந்த உருக்கம் இரக்கமும் எங்களுக்கு சொந்தமாகட்டும். எங்களோட முடிவும் யோபின் முடிவை போல அதற்கு மேலே இன்னும் ஆசீர்வாதமாய் வைத்தருளும். இனி நாங்கள் ஆண்டவரே துன்பப்படுதலுக்கும் உபத்திரவத்திற்கும் பொறுமைக்கும் தீர்க்கதரிசிகளை திருசாந்தப்படுத்தி முன்பே வைத்துக் கொள்ள கிருபை அருளும். என் ஜனங்கள் இன்றையிலிருந்து உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்பார்களாக. உம்மிடத்திலும் உம்முடைய ஊழியக்காரனிடத்திலும் அன்பாயிருப்பார்களாக. உம்மிடத்திலும் உம்முடைய ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜனங்களையும் அடியானையும் நீர் நடத்தும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.